ஹாய் மிஸ்டிக் சொல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக் அப்படின்னா, உங்களோட லவ்டு ஒன் உங்களை சீக்கிரட்டாக அட்மையர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்றது. உங்களோட லவ்டு ஒன் நேம் 3 டைம் சொல்லுங்கள், அவங்களை விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய லவ்டு ஒன் உங்களை சீக்கிரட்டாக அட்மையர் பண்ணுற விஷயம் என்ன? இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தாலும் ரெசனேட் ஆகும். இன்டெப்த்தாக உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை அப்படின்னா கெரியர் வைஸ் ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட்டில் கூட பர்சனல் ரீடிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த கார்டு வந்து திரும்பி விழுந்துச்சு. ஸோ அதனால் நான் கார்டு எடுத்துட்டேன். ஓகே, யூனிவர்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி கார்டை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கார்டை நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது ஹை பிரிஸ்டஸ் அண்ட் 10 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிங்கும்போது, ஸோ உங்களோட லவ்டு ஒன் சீக்கிரட்டாக அட்மையர் பண்ணுற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் உங்களோட மெச்சூரிட்டி. ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் அமைதியாக ஹேண்டில் பண்ணுற விதம் அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஸோ எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், சேலஞ்சஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு முன்னேறுறீங்கல்ல, அந்த மன வலிமை தான் அதுதான் அவங்க வந்து உங்களை வந்து மதிக்கிறாங்க. ஸோ ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றது உங்களோட இன்ட்யூஷன், விஸ்டம், ஸோ மிஸ்டீரியஸ் நேச்சர். ஸோ இதுதான் வந்து அவங்கள வந்து மெஸ்மரைஸ் பண்ணுது. அண்ட் 10 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எவ்வளோ சுமைகளை சுமந்தால் கூட அதை வந்து கைவிடணும் அப்படின்ற ஒரு கைவிடாமல் இருக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் நிற்கிறீங்கல்ல. ஸோ அது வந்து அந்த டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களோட மெச்சூரிட்டி, உங்களுடைய காம் நேச்சர், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், ஸோ உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் தான் அவங்க அட்மையர் பண்ணுறாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.